இந்திரகுமார் தேரடி, இப்போ திமுக கூட்டணியில குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்காகத்தான் ஏற்கனவே இந்த விழா திட்டமிடப்பட்டுச்சு. ஆனா ஒரு நாளேடுல செய்தி வெளியாகச்சு. இங்க விசிக தொண்டர்களுக்கு கூட இந்த விழா பற்றி முழுமையாக தெரியாது. இந்த வாய்ஸ் ஆஃப் காமன்ல சில பேருக்கு தெரியும், அந்த பதிப்பகத்தார் தரப்புல சில பேருக்கு தெரியும், மற்றபடி வெளியில தெரியாது. முந்திக்கொண்டு இந்த செய்தியை சொல்றதுக்கான காரணம் கூட்டணி இன்டாக்டா இருக்கிற நேரத்துல ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திருக்குதான் அப்படின்னு சொல்றாங்க. யாருக்கு நெருக்கடி இப்போ? இதுல அவர் தெளிவாக குறிப்பிட்டிருப்பது போல இது ஒரு ஆண்டுக்கு முன்னாடியே திட்டமிட்ட நிகழ்வு. ஆனால் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே விஜய் அழைக்கப்படலை. முதல்ல முதலமைச்சர் வர்றதா இருந்தது, அதுக்கு பிறகு ராகுல் காந்தி வர்றதா இருந்தது. அதன் பின்னர் பிரபலத்தின் காரணமாக நடிகர் விஜய் வரலாம் என்று திட்டமிடப்பட்டது. ஆனால் நடிகர் விஜய் அதற்குள்ள அரசியல்வாதியாக அவதாரம் வேஷம் போட்டு கொண்டார். அப்போ அந்த இடத்துல தான் சர்ச்சைகள் தொடங்குது. அதுவுமே ஏன் சர்ச்சையாக மாறுது அப்படின்னா, ஒரு நூல் வெளியீட்டு விழாவில் 2 பேர் கலந்துக்கிறது அப்படின்றது பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் ஏன் மாறுது அப்படின்னா, அந்த புத்தகம் அல்லது நூல் வெளியீட்டு விழா குறித்து வெளியான அந்த நாளேட்டினுடைய செய்தி, அந்த செய்தியினுடைய நோக்கமே பெரிய சந்தேகத்திற்குரியதாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா, அவரே குறிப்பிட்டிருக்கிறார், காலம் முழுவதும் என்னை பற்றிய செய்திகளை அவதூறுகளாக மட்டுமே பரப்ப வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு கூட்டம் இப்போது என்னை பற்றி முதல் பக்கத்தில் வெளியிடும் பொழுதே சந்தேகம் வருகிறது அப்படின்றத அவர் குறிப்பிடுகிறார். உள்ளபடியே அந்த பத்திரிகையினுடைய வாசகர்களுக்கே பெரிய அதிர்ச்சி. என்னடா இது, நம்ம வாங்குற பத்திரிக்கை தானா, இல்லை கரனுக்கு பதிலாக மலரை வாங்கிட்டோமா அப்படின்னு பல பேருக்கும் சந்தேகம் வாசகர்களுக்கு. ஏன்னா அவங்களே அதிர்ச்சிக்கு உள்ளாக்குது அந்த பத்திரிகையினுடைய முதல் பக்க செய்தி. கூடுதலாக டப்பா வேற போட்டு யார் இந்த ஆதவர்ஜுனான்றது மாதிரி ஸ்பெஷல் மென்ஷன்லாம் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான ஸ்பெஷல் மென்ஷன்லாம் ஒரு பத்திரிகையில் அவ்வளவு சாதாரணமாக வரக்கூடியது அல்ல. அப்போ இது யார் அந்த நாளேட்டுக்கு தகவல் சொன்னது அப்படின்ற செய்தியும் கூட சேர்ந்து தான் எழுகிறது. அப்போ நாளேட்டுக்கு தகவல் சொல்லும் பொழுதே இதற்குரிய இன்டென்ஷன் அப்படின்றது தெரிய வருகிறது. இந்த நிகழ்ச்சி சம்மந்தப்பட்டது அப்படின்றது அந்த பிரசுர நிறுவனம், 2வது அந்த ஸ்ட்ராட்டஜி நிறுவனம், 3வது விசிகாவினுடைய தலைமை. 3 பேர் தான். விசிகாவினுடைய தலைமை தான் இந்த செய்தியை வெளியிடவில்லை என்று மறுப்பு தெரிவித்து விட்டது. மீதம் இருப்பது பிரசுரம் இருக்கிறது, இன்னொன்று அந்த ஸ்ட்ராட்டஜி நிறுவனம் இருக்கிறது. இந்த பிரசுரமும் பிஆர் ஏஜென்சியும் இந்த 2 பேரில் யாரோ ஒருத்தர் தான் செய்தியை கொடுத்துருக்குறாங்க. அந்த செய்தி கொடுக்கப்பட்டதுனால தான் அது அப்படி கூட்டணி குறித்தான செய்தியாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த 2 பேர் தரப்புலேருந்து யாரோ ஒருத்தர் ஒரு நாளேட்டுக்கு செய்தியை கொடுத்து கூட்டணியில் பிளவுபடுத்தும் நோக்கத்தோடு இதை எழுத வைக்கிறாங்க அப்படின்னா, இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமும் கூட கூட்டணியில் பிளவு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குமா அப்படின்ற சந்தேகம் ஆட்டோமேட்டிக்கா வருது. அது எப்படி ஒரே மேடையில 2 தலைவர்கள், முரண்பட்ட கருத்துக்கள் கொண்ட தலைவர்கள் ஒன்று சேர்ந்தால் அது எப்படி கூட்டணியில்? நிச்சயமா ஒரே மேடையில 2 கட்சியை சேர்ந்த தலைவர்கள் கலந்து கொள்வது சர்ச்சையாகாது. ஆனால் அந்த கலந்து கொள்ளும் விழாவுக்கு முன்னதாகவே இந்த விழாவில் கலந்து கொள்வதன் மூலமாக திமுக தலைமைக்கு கூடுதல் அழுத்தம் கொடுத்தல், அதிமுக தலைமைக்கு துண்டு போடுதல், அல்லது விஜய் கட்சியோடு தன்னோட கூட்டணி வைத்துக் கொள்ளுதல் உள்ளிட்ட சந்தேகங்களை எல்லாம் அதுல கிளப்புறாங்க. அதுல இருந்து தான் வருகிறது. அப்ப இந்த செய்தியை வெளியிட்டவர்களுடைய நோக்கம் மட்டுமல்ல, வெளியிடுவதற்கு இந்த செய்தியையும் கருத்தையும் சொன்னவர்களுடைய நோக்கம் சேர்த்து சந்தேகத்துக்குள்ளாது. யாரு சொன்னாங்க அப்படின்றது சொன்னவங்களுக்கு தான் தெரியும். அது திருமாவர்கள் அதை டிக்ளேர் பண்ணல. அப்ப இந்த நிகழ்ச்சியை தன்னை தவிர்த்து இருக்கக்கூடிய 2 பேர்ல யாரோ ஒருத்தருக்கு கூட்டணி குறித்தான கருத்துக்களில் சந்தேகம் இருக்கு. கூட்டணி குறித்தான பேச்சுக்கள்ல அவங்களுக்கு ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு. அதை உடைக்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சியை பயன்படுத்த பார்க்குறாங்கன்ற இல் இன்டென்ஷன், இல் வில்னு சொல்லுவாங்க, மோசமான நோக்கத்தோடு இதை ஆர்கனைஸ் பண்றாங்க. இதுல நம்ம கலந்துக்கிறது அப்படின்றது அம்பேத்கருக்கு புகழ் சேர்ப்பது அப்படின்றத பொறுத்தவரையில தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கு அம்பேத்கர் அனைவருக்குமான தலைவராக கொண்டாடப்படுவதற்கு அடிப்படையான காரணம் முதல்ல திராவிட இயக்கம். பெரியாரே உங்களுக்கான தலைவரை நான் ஒருவரை சொல்ல வேண்டும் என்றால் அம்பேத்கரை சொல்லுவேன், நானே அவரை தலைவராக பார்க்கிறேன் அப்படின்னு பெரியார் பேசி தமிழிசை கேட்கிறாங்க. அப்போ அம்பேத்கரை விட கூட்டணி பெரிதா? அம்பேத்கரை விட கூட்டணி பெரிதா இல்ல, அம்பேத்கர் சொன்ன கருத்துக்கு நான் வரேன். இப்ப அம்பேத்கர் இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க கொண்டாடப்படுவதற்கு முக்கியமான காரணம் திருமாவளவன் அவர்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி எங்கெல்லாம் வலிமையாக காலொன்றிருக்கிறதோ அங்கெல்லாம் அம்பேத்கர் அழுத்தமாக பேசப்படுகின்ற தலைவராக மாறி இருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் எங்கெல்லாம் காலொன்றி இருக்கிறதோ அங்கெல்லாம் அம்பேத்கர் குறித்த விழாக்கள், அம்பேத்கர் குறித்த பேச்சுக்கள், அம்பேத்கர் குறித்த எழுத்துக்கள் தொடர்ந்து இயங்கி இருக்கிறது. ஏன் இன்றைக்கு விசிகாவினுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய ரவிக்குமார் அவர்கள் தமிழ்நாட்டில் அம்பேத்கர் குறித்து நடத்தாத ஆய்வே கிடையாது. அத்தனை ஆய்வு கூட்டங்களை நிரப்பரிகை காலத்திலிருந்து அவர்கள் தொடர்ந்து நடத்தி இருக்கிறார்கள், பேசி இருக்கிறார்கள், எழுதி இருக்கிறார்கள். அப்போ விசிகா இன்றைக்கு விசிகா, அதற்கு முன்பு தலித் பேந்தர்ஸ், அதுக்கு முன்னாடி வேற அமைப்பு, இப்படி தலித் பேந்தர்ஸாக விசிகாவாக திருமாவளவன் அவர்கள் கட்டிய இந்த குதிரையின் மீது தான் விஜய் இன்னைக்கு சவாரி பண்ண வராரு.
அப்ப அந்த குதிரையை உருவாக்குவதனுடைய நோக்கம் என்ன அப்படின்றது தான் முக்கியம். அம்பேத்கர் இன்றைக்கு அனைவருக்குமான தலைவர் அப்படின்றது மட்டுமல்ல. அம்பேத்கர் 1930 இருந்து 44 சவாரி பண்றது அப்படின்னா விஜய் சொல்லலையே இப்படி எங்களுக்கு விசிகாவோட கூட்டணி வேணும் அப்படின்னு. அம்பேத்கர் வந்து அந்த புத்தக தலைப்பு மாதிரியே அவர் எல்லாருக்குமான தலைவர், அது விஜய் அவர்களும் ஏற்றுக்கொள்றார் சொல்லிக்கலாம். விஜய் வந்து சவாரி பண்ணல, அவர் வந்து கலந்துக்கிட்ட தான் வர்றாரு. ஆனா சவாரிக்காக வேற ஒருத்தர் கூட நின்று ஆள் பிடிச்சு கூட்டிட்டு வந்திருக்கிறாருன்னு வேணா அதை புரிந்து கொள்ளலாம். அம்பேத்கர் தமிழ்நாட்டுக்கு வந்த போதெல்லாம் இன்சிஸ்ட் பண்ண ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியாவிலேயே 2 ப்ராவின்ஸில் தான் நான் பிராமின் ரூல்ன்றது நடந்துகிட்டு இருக்கு. ஒன்று மெட்ராஸ் ப்ராவின்ஸு, இன்னொன்று மராட்டா. இந்த 2 மராட்டாலையும் சரி மெட்ராஸ்லையும் சரி இந்த 2 இடத்துலையுமே நான் பிராமின் பார்ட்டிஸ் வந்து ரூல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த நான் பிராமின் ரூல்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை இங்கே வந்து நீதி கட்சி பிளவு அப்படின்ற கருத்துக்கள்லாம் போய் கொண்டிருக்கிறது. 1943 அவர் பேசுகிறாரு, பாம்பேல பேசுகிறாரு. என்ன பேசுகிறாரு அப்படின்னா, நான் பிராமின் பார்ட்டி ஷுட் ரீபில்ட் இட் செல்ஃப் அப்படின்றத சொல்றாரு. நான் பிராம் அதாவது பார்ப்பனர் அல்லாதார் இயக்கம் என்பது, பார்ப்பனர் அல்லாதார் கட்சி என்பது வலிமை பெற வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இன்றைக்கு திமுக தலைமையிலான கூட்டணி அப்படின்றதனுடைய அடிப்படையாக திருமாவளவன் அவர்கள் மட்டுமல்ல, திமுகவும் சொல்வது என்ன அப்படின்னா, இது பார்ப்பனர் அல்லாதார் இயக்கத்தினுடைய நீட்சி. பார்ப்பனர் அல்லாதார் இயக்கங்கள் காலத்தின் ஓட்டத்தில் பல்வேறு கட்சிகளாக பிரிந்திருக்கின்றன. ஆனால் அவர்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, பொது எதிரியை வீழ்த்துவது. இந்துத்துவத்துக்கு எதிரானது, சனாதனத்துக்கு எதிரானது. அப்ப சனாதனத்துக்கு எதிராக, இந்துத்துவத்துக்கு எதிராக பார்ப்பனர் அல்லாத இயக்கங்கள் அத்தனை பேரும் கூட்டணி வைத்து ஒரு பிரம்மாண்ட கூட்டணியை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறார்கள். அப்படின்னா அதில் பிளவை ஏற்படுத்தக்கூடிய நோக்கத்தோடு ஒருவர் செயல்படுகிறார் என்றால் அவர்களை ஐசோலேட் பண்றது தான் ஒரே தீர்வே தவிர, அதுல தானும் கலந்து கொண்டு இல்ல இந்த விழாவுக்கு நோக்கங்களை நீங்க தப்பா கற்பிக்காதீங்க அப்படின்னு விளக்கம் சொல்ல வேண்டிய பொறுப்பு வந்து திருமாவளவன் அவர்களுடையது கிடையாது. விஜய் அரசியல் பயிற்சி பெற வேண்டும் என்றால் திருமா அவர்கள்ட்ட வந்து நேரில் அம்பேத்கர் திடல்ல வந்து கத்துக்கிட்டு போட்டோம், அது வேற. அல்லது விஜய்க்கு அரசியல் புரிதல் வேணும் அப்படின்னா அம்பேத்கர் நான் பிராமின்ஸ் குறித்து, நான் பிராமின் கன்சாலிடேஷன் குறித்து என்ன பேசியிருக்கிறார் அப்படின்றத ஒரு தனியாக அம்பேத்கருடைய வால்யூம்ஸ் அண்ட் ரைட்டிங்ஸை படித்து தெரிஞ்சுக்கிட்டோம், அது வேற. ஆனால் இப்போது இருக்கக்கூடிய இந்த ஓர்மைக்குள்ள ஒரு சிதைவை ஏற்படுத்த பார்க்குறாங்க. விஜய் வர்றாரு, வரும்போதே என்னன்னு வர்றாரு, திராவிட மாடலின் மீது ஒரு விமர்சன பார்வையோட அவர் உள்ள வர்றாரு. அப்ப இந்த விமர்சனத்தை மேடையில் அவர் வந்து பேசுறாரு, அதை வந்து திருமாவளவன் அவர்கள் அந்த கூட்டத்திலேயே பேசுகிறார் அப்படின்னா அதற்கு ஒரு மறுப்பு சொல்ல வேண்டிய கட்டாயமும் அந்த கூட்டத்துக்குள்ளே ஏற்படுது. அப்ப இது தேவையில்லாம சச்சரவுகளை ஏற்படுத்துது. இப்ப ராஜ்நாத் சிங்கும் மு.க. ஸ்டாலின் அவர்களும் ஒரே விழாவில் கலந்துக்கிறாங்க அப்படின்னா ராஜ்நாத் சிங் வந்து திமுக கூட்டணியை பற்றி தவறான கருத்துக்கள் அங்கே பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அது வந்து அரசு விழா. அரசு விழாவில் அது யாருக்காக வெளியீட்டு விழா நடக்கிறதோ அந்த விழா தலைவரை பற்றி மட்டும் பேசிவிட்டு போய்விடுவார்கள். ஆனால் இங்கே வேறு நோக்கங்களோட பேசுவாங்களான்ற சந்தேகம் வருது. ஏன் அப்படின்னா இன்னைக்கு வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ்ன்ற அந்த பிஆர் ஏஜென்சி வந்து ஒரு இது போடுறாங்க, போட்டுட்டு விசிகா நடத்தின மது ஒழிப்பு மாநாட்டை தானே நடத்தினது போல அவங்க பேசுறாங்க. விசிகா மது ஒழிப்பு குறித்து தமிழ்நாட்டில் 25 ஆண்டு காலமாக பேசிக் கொண்டிருக்கிறது. தலித் பேந்தர்ஸாக 30 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் விசிகா அதை பேசிக் கொண்டிருக்கிறது. போதை ஒழிப்பை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள், செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தான் எடுக்கும் பிரச்சாரத்துக்கு விசிகாவை பயன்படுத்தி நான் மாநாடு போட்டுக் கொண்டேன்னு பேசுறாரு அப்படின்னா அந்த விழாவில் திருமாவளவன் அவர்கள் கலந்து கொள்ளாமல் தவிர்த்தது சரி. அது அவருடைய ஏஜென்சி நடத்துற விழா, அதுல அவரை ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்கு அவர் சில வேலைகள் செய்யறாரு அப்படின்னா அதை செஞ்சுக்கிறட்டும். அவர் கட்சிக்குள்ள என்ன சிதைவை ஏற்படுத்துறாரு? அவர் என்ன கேட்கிறாங்கன்னா, இப்ப ஒரு கருவியா இருந்து அதை ஆப்ரேட் பண்ண நான் விட மாட்டேன் அப்படின்னு திருமாவளவன் சொன்னாலும் கருவியா இருக்கிற அளவுக்கு அவ்வளவு பலவீனமாவா இருக்கிறார் அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுதல. இல்ல, கருவியாக இருந்து அவர் பயன்பட்டு இருந்தார் அப்படின்னா பலவீனமாக இருக்கிறாருன்னு புரிந்து கொள்ளலாம். திருமா எந்த இடத்திலும் கருவியாக யாருக்கும் பயன்படவே இல்லை. கருவியாக அவர் எங்கு பயன்பட்டார் அப்படின்னா அவர் கருவியாக அல்ல, வினை ஊக்கியாக பயன்பட்டார். எந்த இடத்துல அப்படின்னா அகில இந்திய அளவுகளில் அகில இந்திய அளவில் தலித்துகளினுடைய தலைவர்கள் அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பாஸ்வானா இருக்கட்டும், அதவாலேவா இருக்கட்டும், பெரிதும் மதிக்கின்ற தலைவர்கள் தான், மறுப்பே இல்லை. ஆனால் எங்கு போய் நின்னாங்க? கடைசியில் பாஜகவோட போய் நின்னாங்க. அது வரைக்கும் அவங்க என்ன பேசுனாங்க அப்படின்னா தலித்துகள் தனித்திருக்க வேண்டும், நான் பிராமின் பார்ட்டிஸ் அல்லது வந்து பார்ப்பனர் அல்லாத ஓபிசி கட்சிகளோடு நாம் இணைந்து விடக்கூடாது, நாம் தனியாக இருப்பது தான் உசிதம் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. பேசிட்டு இருந்தவங்க எங்கடா போனாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நேராக பிஜேபியோட போய் நின்னாங்க. அப்ப இங்கேயும் நான் அம்பேத்கரை பேசுகிறேன், நான் தனித்து இருக்க போகிறேன், மற்றவர்களோடு சேர மாட்டேன்னு ஒருத்தர் வர்றாருன்னா உன்னுடைய ஃபியூச்சர் அலையன்ஸை பற்றி சந்தேகங்கள் தானே எழுதுல. ஒரு கொள்கை உறுதியோட இப்ப தேர்தலுக்கு அரசியல்ல ஈடுபடுறதுக்கு முன்னாடி ஆகட்டும் இப்ப ஆகட்டும் அவர் கொள்கை உறுதியோட திருமாவளவன் இருக்கிறார் அப்படின்னு குறிப்பிடுறீங்க. இப்போ திமுக தலைமையிலான இந்த கூட்டணியில இடதுசாரிகள், காங்கிரஸ், மதிமுக, முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி இவங்க எல்லாமே இருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே இல்லாத ஒரு நெருக்கடி ஏன் விசிகாவுக்கு மட்டுமே உருவாயிட்டு இருக்கு? ஏன் அப்படின்னா மற்ற கட்சிகளினுடைய இட்ஸ் அண்ட் பட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியிருக்கு. இன்னைக்கு மதிமுக அப்படின்றது கட்சியாக இருக்கிறதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மதிமுக இன்றைக்கு பெரிய அளவுக்கு சுருங்கி இருக்கிறது. 32 மாவட்ட செயலாளர்களை கூட்டிட்டு அவர் போனார் அப்படின்னா அன்னைக்கு இருந்த அதே ஃபோர்ஸ் அண்ட் வைபோட இன்னைக்கு மதிமுக இருக்குதா? இல்லை.
ஆனா விசிக அப்படி அல்ல. விசிக என்ன நிலையை அடைந்திருக்கிறது அப்படின்னா, அது ஒவ்வொரு காலகட்டத்திலும் மிகப்பெரிய பாய்ச்சலை வெளிப்படுத்துகின்ற ஒரு கட்சியாக மாறி இருக்கிறது. காரணம் என்ன? விசிக ஒன்றும் இல்லை. இன்னைக்கு விசிகவுடைய மாவட்ட செயலாளர் எண்ணிக்கை 144 மாவட்ட செயலாளர்கள். கடந்த வாரம் திருமாவளவன் அவர்கள் பேட்டியில் குறிப்பிடுகிறார், 234 மாவட்ட செயலாளர்களாக மாற்ற போறேன் அப்படின்னு. 234 மாவட்ட செயலாளர் போடுறாரு அப்படின்னா 234 மாவட்ட அலுவலகங்கள், அதற்கு கீழே 234x3 கிளைக்கழக அலுவலகங்கள் வரைக்கும் அவர் போடுறாரு. அப்ப பல லட்சக்கணக்கான நிர்வாகிகளை அவருக்கு உள்ளுக்குள்ள இணைத்திருக்கிறார். இவ்வளவு பெரிய கட்டமைப்பை வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர்கிட்ட கிரெடிபிலிட்டி இருக்கு.